காலிஃப்ளவர் இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு, எல்லா நல்ல சத்துள்ளது பாருங்கள். ஸோ இதில் வந்து புழு இருக்கும், அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் தேவையான அளவு பீஸ் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி, அவ்வளோதான், இறக்கி வடிகட்டிக்கலாம். அந்த புழுவெல்லாம் செத்துரும் அந்த தண்ணியில் கொதிச்சு, அதுக்காக தான் தண்ணி கொதிக்க வச்சு போடுறது. பாருங்கள், பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை 3 நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஊற்றுங்க. செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா கறி வறுவல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு போட்டாச்சு ஒரு சின்ன ஸ்பூனில். உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, விலாக் ஆஃப் என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க.